ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் ஒன்று. இப்போ நான் எத்தனாவது தலைமுறை? 7வது தலைமுறை. மனிதனுடைய ஆயுள் எத்தனை வருஷம்னு சொல்லுவோம் நம்ம? டக்குன்னு அடிப்பீங்க. எவ்வளவு? 120, 120 வருஷம் மனிதனுடைய ஆயுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 120 எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெப்டிலின் பிரெயினில் இருக்கிற மூலக்கூறுகள் என்ன பண்ணுவது? நான் உயிரோடு இருக்கணும், என்னுடைய பதிவுகளை அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த ரெண்டு தான் அதனுடைய வேலை. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எனக்கு மேலே 6 தலைமுறை இருக்கு இல்லையா, அந்த ரெப்டிலின் பிரெயினில் இருக்கிற லிக்விடில் இருக்கிற மூலக்கூறுகளினுடைய அதில் இருக்கிற ரெக்கார்டு பதிவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைமுறைக்கு 20 வருஷம் ரெக்கார்டு இருக்கும். ஒரு தலைமுறைக்கு 20 வருஷம் ரெக்கார்டு இருக்கும். அப்போ 6 தலைமுறை, 6 × 20 எவ்வளவு? 120. அதுதான் 7வது தலைமுறை நம்முடைய ஆயுசு. இது அடுத்தது. புரிஞ்சுங்க, கிளியராக புரிஞ்சுங்க. அப்போ நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னா யார் தயவு பண்ணணும்? எனக்கு முன்னாடி இருக்கிற நல்லவங்கள்லாம் தயவு பண்ணணும். புரியுதுங்களா? இந்த 6 தலைமுறை பதிவுகள் 6 × 20, 120 வருஷம். இதுதான் 7வது தலைமுறையாக என்னுடைய பதிவு. ஞாபகம் வச்சுங்க. இதுதான் அது உள்ளே இருக்கிறது. இதெல்லாம் எதில் இருக்கிறது? விந்துநாத திரவத்தில் இருக்கிறது. ஏன்னா விஞ்ஞானம் இது யோக அறிவியல்னு சொல்லிடுச்சு, விஞ்ஞானம் அறிவியலும் இதை சொல்லிடுச்சு. ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனாவது குழந்தை? 4. இந்த சைடில் 1, 2. ரைட். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என் குடும்பத்தில் நான் 1வது குழந்தை, 2வது குழந்தை, 5வது குழந்தை, 3வது குழந்தை, 7வது குழந்தை நீங்கள் சொன்னீங்க இல்லையா. இப்போ நீங்கள் சொன்னது அத்தனையுமே மிக சரியான தவறான விடை. ஆமாம், மிக சரியான தவறான விடை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எத்தனாவது தலைமுறைன்னு சொன்னீங்க? 7. ரைட். இப்போ பாருங்க, 6வது தலைமுறையில் எனக்கு மேலே யார் இருக்கிறாங்க? அப்பா, அம்மா. அதை தான் நான் சொல்லியிருக்கேன். 1 + 1 எவ்வளோங்க? 2. 5வது தலைமுறையில் அவங்க அப்பா அம்மாவை கூட்டுங்க, 2 + 2. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க அங்கே? இது உங்களுடைய ஃபேமிலி ட்ரீ. உங்களுக்குலாம் ஸ்கூலில் போட சொல்லுவாங்கள்ல, ஃபேமிலி ட்ரீ போட சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. உங்களுக்கு ஃபேமிலி ட்ரீன்னு சொன்னால் புரியும் இப்போ. ரைட், குட். தலைமுறை 4ல் பாருங்கள், 4 அப்பா 4 அம்மா, அப்பா சைடு அம்மா சைடு. தலைமுறை 3ல் பாருங்கள், 8 8. தலைமுறை 2ல் 16 16. தலைமுறை 1ல் 32 32. அப்போ எனக்கு மேலே 6 தலைமுறை பார்த்தீங்கன்னா, தந்தை வழியில் 63 பேர் இருப்பாங்க, தாய் வழியில் 63 பேர் இருப்பாங்க. 63 + 63 = எவ்வளவு? 126. அப்போ 7வது தலைமுறை ஆகிய நான் என் குடும்பத்தில் எத்தனாவது குழந்தை? 127. நீங்கள் சொன்ன 1 2லாம் தப்பு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் எத்தனாவது குழந்தை என் குடும்பத்தில்? நான் 127. புரியுதுங்களா? 7வது தலைமுறை நான் 127வது குழந்தை என் குடும்பத்தில். இது எனக்கு மேலே இருக்கிற 6 தலைமுறையில் 120 வருஷத்தினுடைய ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணியிருக்குது? இது ஒரு அம்மாவனுடைய வயத்தில் கருவாக உருவாகுது. இந்த கருவாக உருவாகும் பொழுது தான் எது மாறுது? ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் மாறுது. எப்படி மாறுது? உதாரணம் ஒன்று சொல்கிறேன். அப்படியே அம்மா மூஞ்சி மாதிரியே இருக்குது பாரு இந்த குழந்தை. சொல்கிறோமா? எதில் மாறிச்சுது? அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே ஒரு மண்ணில் பிடிச்சி வச்சாங்களா, அதே மாதிரி முகத்தில். எப்படி மாறிச்சுது? அந்த விந்துநாதத்தில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ். என்ன மாதிரியே என் பையன் வரணும், மூக்கு அப்பா மாதிரி, கண்ணு அம்மா மாதிரி, கலர் தாத்தா மாதிரி, கோபம் அத்தை மாதிரி. சொல்கிறோமா இல்லையா? அதெல்லாம் எங்கேருந்து வருது? எல்லாமே இந்த விந்துநாத திரவத்திலேருந்து தான் வருது. அது என்ன பண்ணுதுன்னா,
தந்தையும் தாயும் 2 பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னா, இணைஞ்சி ஒரு கரு அந்த அம்மாவனுடைய வயிற்றில் 4வது நாளே அந்த கரு உருவாயிடுச்சுன்னா அதுக்கு கர்மா என்பது இல்லை. நல்லா ஞாபகம். அந்த குழந்தைக்கு கர்மாவே கிடையாது. ஏன்? அம்மா அப்பா ஒரு ஆணும் பெண்ணும் இணைவார்கள். புதுசாக ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, இணையிறாங்க, டேட்டு தள்ளி போகுதுன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் இருக்கவங்களாம் சந்தோஷப்படுவாங்க, தள்ளி போகுதுப்பா, ஏதோ குட் நியூஸு எங்கள் மருமக சொல்ல போகிறா, குட் நியூஸு என் பொண்ணு சொல்ல போகிறா அப்படின்னு நம்ம சொல்லவும் மாட்டோமா? ஆனால் சொல்லுவோம். ஒரு 45 நாள் 50 நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? உங்களுக்கு தீட்டு வந்துடும். அப்போ என்ன ஆயிடுச்சது? அதுதான் 4வது நாள் உருவான கரு. ஒரு கரு ஒரு தாயினுடைய வயிற்றில், ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் கணவன் மனைவி இணைந்து அது 4வது நாளே உருவான கரு. அது உருவாகி அந்த கருவாக உருவாகணும். அதான் அதனுடைய கர்மா. 5 அறிவு வரைக்கும் வந்து 6வது அறிவாக ஒரு தாயினுடைய வயிற்றில் வரைக்கும் அது வரணும். வந்து 30 நாளோ 40 நாளோ 45 நாளோ இருந்து என்ன ஆகிடாது? அந்த கரு செதஞ்சு போயிடும். அவ்வளோதான் அதனுடைய ஆயுள். அப்போது அந்த மாதிரி தள்ளி போயிடுதுன்னா அதுக்கு வந்து கர்மா இல்லை. நீங்கள் உடனே வருத்தப்படக்கூடாது. இது ஃபஸ்ட்டு. அதே கணவன் மனைவி இணைந்து 7வது நாள் கரு உருவாகுது அப்படின்னா அதுக்கும் கர்மா என்பது இல்லை. அது என்ன பண்ணும்? கருவா உருவாகும், 91 நாளுக்கு வளர்ந்து 91வது நாள் டாக்டர் என்ன சொல்கிறாங்க? ஹார்ட் பீட்டு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களா? 91 நாள் அந்த ஹார்ட் பீட்டு வந்து அம்மாவனுடைய வயிற்றில் அந்த கர்ப்பமாக இருக்கும் பொழுது இறைவனுடைய கர்ப்ப உபதேசத்தை அந்த குழந்தை கேட்டுட்டு 4வது மாதத்துலேருந்து 5வது மாதம் கரு வளர்ச்சி அடையாமல் அபார்ஷன் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அதுதான் 7வது நாள் உருவார கரு. அப்போ ஒரு கரு வந்து அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வருத்தப்படக்கூடாது. அதுக்கு கர்மா அவ்வளோத்தான், புரிஞ்சுக்கணும் நம்ம. அது 7வது நாள் உருவார கரு. நல்லா ஞாபகம் வச்சு. அடுத்தது கணவன் மனைவி இணைந்து 14வது நாள் கரு உருவாகும். இந்த 14வது நாள் உருவார ஒரு கரு இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன உண்டு? கர்மா உண்டு. அந்த கரு யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே உட்காந்துருக்கிற 200 பேர் நாம தான். இப்போ நம்மெல்லாம் வந்து எத்தனாவது நாள் உருவான அம்மா வயிற்றில்? 14வது நாள் உருவான கரு நாமெல்லாம். கர்மா உண்டு. ஒரு சில கரு ரொம்ப ஸ்பெஷல். அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மா இணைந்து 17வது நாள் உருவாகும். ஒரு சில கரு தான். இந்த 17வது நாள் எந்த கரு உருவாகிறதோ அந்த கரு தான் பிற்காலத்திலே மகான்களாக அவதரிக்கிறார்கள். புரியுதுங்களா? இதுதான் சயின்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது சயின்ஸ். அப்போது ஆனால் இங்கே பாருங்க, 14வது நாள் உருவான கருவிற்கும் 17வது நாள் உருவான கருவிற்கும் கர்மா உண்டு. அப்போ நமக்கும் கர்மா உண்டு, மகான்களுக்கும் கர்மா உண்டு. ஆனால் எந்த இடத்துல அது வந்து வித்தியாசப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் கர்மாவை அப்பப்போ அனுபவிப்போம், மகான்கள் கர்மாவை அப்பப்போ அனுபவிக்க மாட்டார்கள். ஏன்னா சமுதாயத்திற்காக பிறந்த கரு அது. அப்போ அந்த மாதிரி கரு என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணித்து விட்டது அந்த கரு. அந்த அந்த மகான் அவர் மனசில் ஒரு எண்ணம் வரும், எதற்காக இந்த உலகத்திலே இந்த ஜீவன் ஒரு பிறவி எடுத்ததோ, எதை வந்து சமுதாயத்துக்கு நான் வந்து ஒரு மெசேஜாக சொல்லணும்னு சொல்ல வந்தேனோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்? பூர்த்தி பண்ணிட்டேன். என்னுடைய பிறவியினுடைய நோக்கம் எனக்கு நிறைவேறிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதை
அவங்க இதை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு எப்போ ஒரு மகானுடைய எண்ணம் வருகிறதோ அப்போ மொத்த கர்மாவும் சேர்ந்து வந்து அப்போ தான் அவங்க கடைசியில் அனுபவிச்சுருவாங்க. ஸோ நமக்கும் மகான்களுக்கும் அதுதான் வித்தியாசம். ப்ளஸ் இங்கே நம்ம கர்மா, நம்ம முன்னோரது கர்மா தான் நாம் அனுபவிப்போம். இங்கே 17ஆவது நாள் உருவார கரு அந்த மகானுடைய கர்மா, அவர் முன்னோர்களுடைய கர்மா, நமதையும் சேர்த்து அவர் அனுபவிப்பார். நாம் என்ன சொல்கிறோம், ஒரு கஷ்டம் வந்தால் குருவே உங்கள்கிட்ட விட்டுட்டு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறோம், குரு மேலே பாரத்தை போட்டோம்ப்பா, குரு என்ன காப்பாற்றிட்டாருன்றோம். நாம் என்ன பண்ணிட்டோம், மொத்தத்தையும் தூக்கியே அவர் கையில் கொடுத்துட்டோம். குரு கையில் கொடுத்துட்டோம் நம்மளும். ஞாபகம் வச்சுங்க, குரு மேலே ஞாபகம் வச்சுங்க. இப்போ குருவினுடைய நல்லா 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. குருவினுடைய கொள்கைகள் மேலே ஆழ்ந்த ஈடுபாடும், கொள்கைகள் மேலே ஆழ்ந்த ஈடுபாடும், குருவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு உன் கர்மாவை நீயே பண்ணிட்டேன்னா குயிக்காக வெளில வந்துடலாம். புரியுதுங்களா? ரைட். இது அத்தனையும் எதில் இருக்குது, எதில் இருக்குது? விந்துநாத திரவத்தில் இருக்கிறது. திரும்ப திரும்ப அங்கே தான் வந்து நிற்போம், அதில் தான் இருக்கிறது. ரைட். இது இந்த 14ஆவது நாள் இந்த கரு உருவாகுது இல்லை, இது கரு உருவாகும் பொழுது, இந்த கரு எப்போ உருவாகிறதோ அந்த உருவாகின்ற நேரத்தில் சூரியனும் சந்திரனும் மற்ற கோள்களும் எந்தெந்த தூரத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு வந்ததோ, சூரியன் எப்படி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது எந்த டிகிரியில் எந்த ஆங்கிளில் இருந்ததோ அந்த நேரத்தில் எந்த ரெக்கார்டு இருந்ததோ அதுதான் இந்த கருமையத்தில் வந்து சேர்ந்துடும். அந்த நேரத்தில் இந்த 9 கோள்களும், இந்த 9 கோள்கள், 7 கோள்கள் 2 நிழல் கிரகங்கள், ஷேடோ பிளானட்ஸ், எந்த டிஸ்டன்ஸில் இருந்ததோ அந்த கோள்களினுடைய நேரம் வரும், அதனுடைய ரொட்டேஷன் வரும். அந்த கோள்களுடைய ரொட்டேஷன் நேரத்தை தான் சொல்கிறோம். கேது 7 வருஷம் நம்ம கூட விளையாடும் நம்ம வாழ்க்கையில், சுக்கிரன் 20 வருஷம், சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17. இதுதான் ஆர்டர். அஸ்ட்ராலஜி அண்ட் அஸ்ட்ரானமி இப்படி ஆர்டர் எது இப்படி தான் இருக்கும். இந்த வருஷத்தெல்லாம், இந்த வருஷத்துக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தசை அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா நடக்குது, உனக்கு ராகு தசை நடக்குதுப்பா, உனக்கு தசை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்களா? இவங்க இந்த வராங்க பாருங்க, இந்த வருஷத்தை மொத்தத்தையும் கூட்டிங்கன்னா எத்தனை வருஷம் வரும்? 120. இதுதான் நம்முடைய 120 வருஷம் ஆயுள். புரியுதா? இப்போ கிளியராக புரிஞ்சுட்டா? இப்போ புரியுதா? ஏன்னா இப்போ முடித்த உடனே லஞ்சுக்கு முன்னாடி அங்கே ஒரு கொஷின் பேப்பர் கொடுப்போம். ஆன்சர் யார் கரெக்டாக பண்ணாலும் அவங்களுக்கு மட்டும்தான் உள்ள சாப்பாடு கொடுவோம். சரிங்களா? ரைட். இதுதான் பேஸ். இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா? அந்த கரு அந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது அதில் என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அடுத்த லெவலில். இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடில் பாருங்க, அது வந்து ஒரு கழிவு. எது கழிவு? விந்துநாத திரவம் என்பது ஒரு கழிவு. ஆனால் அந்த கழிவிலிருந்து வந்தது தான் யாரு? நாம. அப்ப நாம யாரு? நம்மளும் ஒரு கழிவு தான். கழிவுன்னா வேற கழிவு எடுத்துக்காதீங்க. நம்மளும் ஒரு நாள் போய் சேர போகிறோம். டிஸ்கவுண்ட், தள்ளுபடி, நம்மெல்லாம் தள்ளுபடி, நம்ம எல்லாருமே. புரியுதுங்களா? ரைட். அப்போது இந்த 14ஆவது நாள் உருவான, 17ஆவது நாள் உருவான இந்த கரு உருவாகும் பொழுது, அந்த நேரத்தில் சன நேரம் உருவாகும் பொழுது இந்த கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருந்ததோ அந்த நேரத்தில் அந்த
ஆணுனுடைய விந்துவில் இருந்த ஜெல்லும் பெண்ணுனுடைய நாதத்தில் இருந்த ஜெல்லும் ரெண்டும் மெர்ஜாயி அங்கே தான் 14வது நாள் இந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது. ஒன்றில் ஒரு அம்மா ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க இல்லைங்களா, ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஐயா சொன்னாங்களே கருமுட்டியோடு போய் சேருதுன்னு. அப்படி சேரும்போது அந்த அம்மா அந்த 14வது நாள் தலை வாரிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தலை வாரிட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரம் பால்டட் ஹெட்டான குழந்தை பிறக்கும். வழுக்க மண்டையாடுறாங்க பார்த்தீங்களா, சின்ன வயசுலேயே முடியெல்லாம் கொட்டி 20 வயசுலேயே வழுக்க மண்டை நிறைய விடுதுன்னா அவங்கெல்லாம் எப்போ உருவானவங்கன்னா அம்மா தலை வாரிட்டு இருக்கும்போது உருவான கரு. கண்ணில் மை வச்சுட்ருக்காங்க, இல்லை கண்ணை கசக்கிட்டு இருக்கும்போது கருமுட்டையோடு அந்த ஜெல் அந்த உயிரெண்டு போய் சேர்ந்ததுன்னா 1.5 கண்ணாக பார்ப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா என்ன பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிறக்கிறவங்களாம் அப்படி வாயில் ஏதாவது வச்சு கடிச்சிட்டு இருக்கும்போது உருவாச்சுன்னா அவங்க ஏதோ ஒரு கடிச்சிட்ருக்காங்க, ஒரு கெட்டியான பொருள், ஒரு கடலை உருண்டை ஏதோ ஒன்று கடிச்சிட்ருக்காங்க. அப்போ கரு போய் கருமுட்டையில் அந்த உயிரெண்டு போய் சேர்ந்ததுன்னா சீக்கிரம் சொத்தப்பல்லா குழந்தைங்க, சில குழந்தைங்க பிறக்கும்போதே கருப்பு கருப்பாக இருக்கும் பல்லு, சொத்தப்பல்லா இருக்கும், சீக்கிரமாக பல் செட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தை சரிங்களா. ஒரு அம்மா மோஷன் போல் அன்றைக்கி மலச்சிக்கல் உங்களுக்கு மோஷன் வரல, அப்போ கரு உருவாயிடுச்சுன்னா மந்த புத்தி உள்ள குழந்தைங்க பிறக்கும். ரொம்ப சீக்கிரம் அப்சர்வேஷன் கம்மியாக இருக்க குழந்தைங்க பிறக்கும். அவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்கங்க, மோஷனும் போல் யூரினும் போல் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அப்போ ஜலம் கழிக்கல, யூரின் பிளாடர் ஃபுல்லாக இருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை சமையலை முடிச்சுது ரசத்தை கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் போகலான்னு நினச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே கரு போய் சேர்ந்ததுன்னா ஆட்டிசம் குழந்தைங்க, ஸ்பெஷல் சைல்டு பார்த்தீங்களா, வலம் ஜலம் கண்ட்ரோல் ஆகும்போது இருக்க குழந்தைங்க பிறக்குது. இது ஒரு 4-5 தாங்க நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம். இதை மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது தமிழ் மரபு மருத்துவத்தில் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு அம்மாவும் என்ன செய்யும்போது எப்படிலாம் உருவாயிருது குழந்தை உருவாதுன்னு இருக்குது. 4-5 கொடுத்துருக்குறோம். இப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கோம் பார்க்குறதுக்கு, நம்ம கை கால் ஆரோக்கியமாக இருக்கா, எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கோமா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணாடி முன்னாடி போய் நின்னா இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாம், என் ஃப்ரெண்டு மாதிரி மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருக்கலாம், அப்படிலாம் நினைக்கிறோம். முடி இன்னும் கொஞ்சம் நீளமாக, அப்படிலாம் நினைக்கவே கூடாதுங்க. நம்ம தாய் தந்தையர் செஞ்ச புண்ணியம், நம்ம அம்மா எத்தனை நம்ம முன்னோர்கள் இந்த 6 தலைமுறையில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல பதிவு நம்ம குறையில்லாமல் பிறக்கிறோங்க. அதுக்கு தான் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம், தானோ தாய் தந்தையரை நம்ம வணங்கணும். சரிங்களா, ரைட், ஓகே, குட். இப்போ பாருங்கள், அப்போ நாமெல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், என்னத்தை எதுக்கு நீ என்னத்துக்கு பெத்தைய என்ன அப்படின்னு கேட்குறோம் அம்மாக்கிட்ட. கேட்கலாமா? கேட்கக்கூடாது நம்ம அதெல்லாம். ரைட், குட். இந்த 14வது நாள் அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்குது பாருங்கள். நம்ம கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறோம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா கம்ப்யூட்டரில், அப்படி தானே பண்ணுறோம். பென்ட்ரைவ்லேருந்து லேப்டாப்புக்கு, லேப்டாப்லேருந்து என்ன பண்ணுறோம் பென்ட்ரைவுக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா. அப்போது அப்பா அம்மா கிட்ட இருந்து அப்பா அம்மா கிட்ட இருந்து என்ன நடக்கிறது, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவோம் கம்ப்யூட்டரில், அங்கே என்ன சொல்லுவோம், கர்மா ட்ரான்ஸ்ஃபர். அந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது. அந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் பொழுது நம்மளுடைய வேதிக் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மனிதரும் ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு கரு உருவாகும் பொழுது 84 பதிவுகளோடு பிறக்கிறது. இதுதான் ஆரம்பம். 84 கர்மவினை பதிவுகளோடு பிறக்கிறது. அந்த 84ல் பாசிட்டிவும் இருக்கும் மற்றதும் இருக்கும். எதுன்னு நமக்கு தெரியாது, நமக்கு அது தெரியாது, என்ன வேணாலும் இருக்கலாம்ல. அந்த 84 பதிவுகளில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 70 பதிவுகள் அப்பாவும் அப்பா வழியில் வர்றவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. 14 பதிவுகள் 6 தலைமுறையில் இருக்கிற அம்மாலேருந்து மேலே இருக்கிற 1 வரைக்கும் எல்லாரும் சேர்த்தே 14 தான். அப்போ பதிவு யார் அதிகமாக கொடுக்குறது? அதனால தான் நாங்கள் குடும்ப தலைவர். பதிவு நாங்கள் அதிகமாக கொடுக்கறதுனால தான் நாங்கள் யார், குடும்ப தலைவர். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், உங்ககிட்ட இன்னத்த பிள்ளைய பெற்று வச்ச அப்படின்னு நாங்கள் தான் உங்கள்கிட்ட கேட்போம். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் தான் ஏன் 70 நாங்கள் 14லாம் போய் சண்டை போடாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு யார் சொல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் கிளாஸில் சொன்னேன், நான் இல்லை அந்த பக்கம் தலையே வைக்காதன்னு சொல்லிவிடுவாங்க உங்களை. அப்புறம் போவானான்னு சொல்லிவிடுவாங்க. பாருங்கள் அனுபவம் எப்படி பேசுது பாருங்கள். போவாண்டாம். இதுதான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், புரியுதுங்களா? இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது 2 முறையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பின்னாடி போகும். முதல்ல அப்பா 14 கொடுப்பாரு,
அம்மா வந்து டோட்டலாக 14 ரெண்டு ஒன்று சேர்ந்துடும் 14 14. முதல்ல 28 போகும், 56 பின்னாடி வரும். இந்த பின்னாடி வர 56 மொத்தமே அப்பா ப்ளஸ் அப்பாவுடைய அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா. ஞாபகம் வச்சு. இதில் அதிகமாக பதிவுகள் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர், யாருக்கெல்லாம் 3 தலைமுறை தெரியுங்க? 3 தலைமுறை பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க அப்பா தாத்தா பேர்லாம் யாருக்கு தெரியுங்க? 3 தலைமுறை பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? கொள்ளு தாத்தா பேர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, கண்டிப்பா சொல்லி தரணும். நம்ம வீட்டில் ஏதாவது கெட்டது கொடுக்கும்போது பார்த்தீங்களா கேட்பாங்க, 3 தலைமுறை கேட்குறாங்களே, ஏன்னா அங்கேருந்து தான் நிறைய வருது நமக்கு. அதனால தான். ஏன்னா இந்த 3 நான் திரும்ப திரும்ப அதான் நாங்கள் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவோம், உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் 3 தலைமுறையினுடைய பேரை சொல்லி கொடுங்க. இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்தில் இதுதான் உங்கள் தாத்தான்னு சொல்கிறதுக்கு எப்படியா இவர் தான் எங்கள் தாத்தாவான்னு கேட்குற லெவலில் இருக்குது. இன்றைக்கி 3 தலைமுறைகள் பேர் சொல்லணும். ஏன்னா அந்த 3 தலைமுறைகளில் தான் அதிகமான பதிவுகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு ரிச்சுவல்ஸோட போய் பாருங்கள், பக்தி மார்க்கத்தில் பாருங்கள், இந்து முறைப்படியில் பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசையில் திதி கொடுக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தர்ப்பணம் பண்ணுறாங்களா? தர்ப்பணம் ஒன்று பண்ணுறாங்க இல்லையா? திலர் தர்ப்பணம் பண்ணுவாங்க. தர்ப்பணம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, 3 தலைமுறை பேரை கேட்குறாங்களா? அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா கேட்குறாங்க இல்லையா? பாட்டனார், 1ஆம் பாட்டனார், 2ஆம் பாட்டனார் அப்படின்னு ஏன் கேட்குறாங்க? அந்த அதில் தான் வந்து அதிகமான ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதுக்கு மேலெல்லாம் கம்மியாக இருக்குது. அதனால தான் 3 தலைமுறை நமக்கு நேரடி டைரக்டாக இருக்குது நமக்கு. அந்த 3 தலைமுறைக்கு அட்லீஸ்ட் அவங்க பேரை சொன்னாலாவது அந்த 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 மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் என்ன பண்ணோம், ஓஹோ இது நம்ம பேரையாவது சொல்கிறான்ப்பா இவன் மறக்காமல், நல்லா இருக்கட்டும், பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணோம். புரியுதுங்களா? ரைட். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த முதல்ல 14 தான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 14 எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா 14, இந்த அம்மா அவங்க அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தது பாருங்க, பிறந்து அவங்க அம்மா கிட்ட தாய்ப்பால் குடித்த நாள் முதல் கொண்டு இந்த அம்மா வயிற்றில் என்னைக்கு கரு உருவாகுதோ அது வரைக்கும் இந்த பெண்ணு எந்தெந்த வகையான உணவுகள் சாப்பிட்டாங்களோ அந்த உணவின் மூலமாக வர ரெக்கார்டு தான் கொடுப்பாங்க அம்மா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அம்மா கொடுக்குற ரெக்கார்டு உணவு மட்டும்தான், அதை தாண்டி கர்மா பதிவு எதுவுமே கிடையாது அம்மா கிட்ட. நல்லா ஞாபகம் வச்சு. அதனால தான் பெண்ணை வந்து தெய்வம்னு சொல்கிறோம். அப்பா என்ன பண்ணுவார்னா,